அதை கொஞ்சம் மேலே ஃப்ளோரிங்கை சுற்றி ஒரு ஓட்டை போட்டு, அதாவது ஒரு அடி மேக்ஸிமம் ஒரு அடி நீளம் இல்லை அதோட 3/4 அடி நீளம் அந்தளவுக்கு ஓட்டை ஆழமாக போட்டு அதில் இந்த கெமிக்கலை ஃபில்லப் பண்ணுவாங்க. அவங்க அந்த கெமிக்கல் பம்ப் பண்ணுற மிஷினை வச்சு அந்த கெமிக்கலை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஓட்டை எல்லாத்தையும் மூடிடுவாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ கரையான் வர்றதுக்கு, அதாவது வுட்டு ஃப்ரேம்லாம் எங்கே இருக்கோ, விண்டோஸு அப்புறம் டோரு இந்த மாதிரியான இடங்களில் அந்த ஓரத்தில் அந்த ஹோலை போட்டு அங்கேயுமே இது மாதிரி ஃபில்லப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஈரத்தில் ஊறி போன வாலில் இந்த ஃபங்கஸ் வருது இல்லைங்களா, பிளாக் ஃபங்கஸ்ஸு, அது வராமல் இருக்கிறதுக்கு பெயிண்ட், அட்வான்ஸான பெயிண்ட் நிறைய இருக்குது. அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே அடிச்சிக்கலாம். வீட்டுக்கு வெளியே அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டு 95% பெயிண்டில் 5% இந்த கெமிக்கலை கலந்து நீங்கள் வீட்டுக்கு வெளியே பெயிண்ட் அடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வெளியில் அந்த ஃபங்கஸ் வர்றது அது தடுக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெர்மைட் பிரச்சனையை எந்த வழிகளில் தடுக்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.